பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடன் சரோஜா தேவி அவங்க இணைஞ்சு நடித்த திரைப்படங்கள் மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் என்று தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக நிறைய திரைப்படங்கள் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. இவங்க தான் அந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்று தான் வரிசையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலில் இணைந்து நடித்த திரைப்படம் தான் 1958 புரட்சித் தலைவர் அவர்களே இயக்கி தயாரித்த திரைப்படம் தான் நாடோடி மன்னன். இந்த திரைப்படத்திற்கு எஸ்.எம். சுப்பையா அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் மற்றும் பானுமதி, சரோஜா தேவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. படம் வேற லெவலில் ஹிட் ஆச்சு. அந்த அளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார். படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி, பிளாக் பஸ்டர் ஒரு வெற்றி கொடுத்தது. திரையரங்களும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் வசூல் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக 1961 வெளிவந்த திரைப்படம் தான் திருடாதே. பி. நீலகண்டம் இயக்கத்தில் எஸ்.எம். சுப்பையா நாயுடு இசையில் வெளிவந்தது. எம்.என். நம்பியார், புரட்சித் தலைவர் மற்றும் சரோஜா தேவி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு 100 நாள் திரையரங்கில் ஓடி சூப்பரான ஒரு ஹிட்டாக இந்த திரைப்படம் அமைஞ்சது. இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்த அளவுக்கு திருடாதே திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக தாய் சொல்லை தட்டாதே 1961 வெளிவந்தது. எம்.ஏ. திருமுகம் இயக்கத்தில் வெளிவந்தது. கே.வி. மகாதேவன் இசையில் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கும் திரையரங்களும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியாக தாய் சொல்லை தட்டாதே. இதில் இருக்க பாட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட்டு, வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்தது. திரையரங்கும் ரசிகர் மற்றிலும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தாய் சொல்லை தட்டாதே திரைப்படம் புரட்சித் தலைவரோட காம்போவாக இருக்கட்டும், சரோஜா தேவி அவங்களோட இருக்கட்டும், படம் எந்த திரைப்படமாக இருந்தாலும் நல்ல ஒரு ஹிட் கொடுக்குற அளவுக்கு இந்த திரைப்படம் ஒரு வெற்றி. அடுத்த திரைப்படமாக மாடப்புறா 1962 எஸ்.ஏ. சுப்ராமன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் கே.வி. மகாதேவன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் எம்.ஆர். ராதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. சரோஜா தேவி. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு ஹிட் திரைப்படமாக அமைஞ்சது. படமும் பார்த்தீங்கன்னா ஓரளவு கலக்கலான ஒரு திரைப்படமாக அமைஞ்சது. மாடப்புறா ஒரு வெற்றி புறாவாக அமைஞ்சது திரையரங்கில். அடுத்த திரைப்படமாக தாயை காத்த தனையன் 1962 எம்.ஏ. திருமுகன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கும் கே.வி. மகாதேவன் அவர்கள் இசையமைத்திருப்பார். புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் சரோஜா தேவி, எம்.ஆர். ராதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. தாயை காத்த தனையன் இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா 70 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வசூலை கொடுத்த ஒரு திரைப்படமாக அமைந்தது. அப்போவுமே 50-60 நாள் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி படைப்புகளாக தான் சொல்லுவாங்க. தாயை காத்த தனையன் ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக குடும்ப தலைவன் 1962 எம்.ஏ. திருமுகன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கும் கே.வி. மகாதேவன் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. சரோஜா தேவி. இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. குடும்ப தலைவன் இந்த திரைப்படத்தில் இருக்கும் பாட்டு எல்லாமே நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்துருச்சு வேற லெவலில். இந்த திரைப்படமும் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாள் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக 1962 வெளிவந்த திரைப்படம் தான் பாசம். டி.ஆர். ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எம்.எஸ். விஸ்வநாதன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்திற்கு இது பண்ணியிருப்பாங்க. பாசம் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் சரோஜா தேவி மற்றும் புரட்சித் தலைவர் அவர்கள் பல கட்டப்பில் இந்த திரைப்படத்தில் இருப்பார். இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்தது. நல்ல ஒரு அருமையான கதைக்களம் கொண்ட ஒரு சிறந்த படைப்புகளாக புரட்சித் தலைவரோட கெட்டப் பல விதமாக இருந்திருந்தாலும் பாசமாக இந்த திரைப்படம் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த திரைப்படமும் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. பாசம் ஒரு வெற்றியாக அமைந்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக பணத்தோட்டம் 1963 கே. சங்கர் இயக்கத்தில் வெளிவந்தது. எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் சரோஜா தேவி போன்ற எம்.என். நம்பியார் பலர் இந்த திரைப்படத்தில் இருந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா திரையரங்கிலும் ரசிகர் மட்டிலும் பணத்தோட்டம் என்கிற அளவுக்கு ஒரு குடும்ப கதாபாத்திரமாக நாகேஷ் அவர்கள் நகைச்சுவை, எம்.என். நம்பியார் அவர்களின் ஒரு கலக்கலான ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக தர்மம் தலை காக்கும் 1963 எம்.ஏ. திருமுகன் இயக்கத்தில் கே.வி. மகாதேவன் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் தர்மம் தலை காக்கும் அளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் சரோஜா தேவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக அமைந்தது. எம்.ஆர். ராதா அவர்கள் வேறு லெவலில் இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு வசனமும் பேசியிருப்பார். தர்மம் தலைகாக்கும் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் 75 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வசூலை குவிச்ச ஒரு சிறந்த படைப்புகளாக தர்மம் தலைகாக்கும் ஒரு ஆவரேஜ் வெற்றி. அடுத்த திரைப்படமாக பெரிய இடத்து பெண்
இந்த திரைப்படம் 1963ஆம் ஆண்டு டி.ஆர். ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்தது. எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில். இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் சரோஜாதேவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர்களை குடும்பி வச்சு ஒவ்வொரு கெட்டப்பும் விதவிதமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான கதாபாத்திரத்தில் தலைவர் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. அடுத்த திரைப்படமாக நீதிக்கு பின் பாசம். இந்த திரைப்படம் 1963ஆம் ஆண்டு எம்.ஏ. திருமுகம் இயக்கத்தில் வெளிவந்தது. கே.வி. மகாதேவன் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் சரோஜாதேவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. எம்.ஆர். ராதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இருந்திருந்தாலும் அசோகன் ஒரு வில்லத்தனமான ஒரு நீதிக்கு பின் பாசம் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் ஒரு அவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக என் கடமை 1964ஆம் ஆண்டு வெளிவந்தது. என் நடேசன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் சரோஜாதேவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. போலீஸ் கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படம் என் கடமை என்கிற அளவுக்கு இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் ஓரளவு நல்ல ஒரு வெற்றி நடை போட்டு ஒரு சக்கப்போடு போட்டு ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்த ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக பணக்கார குடும்பம். இந்த திரைப்படம் 1964ஆம் ஆண்டு டி.என். ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்துக்கு டி.கே. ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் சரோஜாதேவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 100 நாள் திரையரங்கில் ஓடி சக்கப்போடு போட்டு வசூல்லையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக பெற்றால் தான் பிள்ளையா 1966ஆம் ஆண்டு வாசு இயக்கத்தில் வெளிவந்தது. எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெற்றால் தான் பிள்ளையா என்கிற படத்தில் உள்ள பாட்டு எல்லாமே வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு அருமையான திரைப்படமாக பெற்றால் தான் பிள்ளையா திரைப்படம் அமைந்தது. திரையரங்கிலும் ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக 100 நாள் ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த சராசரி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக படகோட்டி 1964ஆம் ஆண்டு டி.ஆர். பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் வெளிவந்தது. எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். மற்றும் சரோஜாதேவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. படகோட்டி என்கிற அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தில் அருமையான ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு நடிச்சிருப்பார் தலைவர் அவர்கள். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக தாயின் மடியிலே 1964ஆம் ஆண்டு வெளிவந்தது. அதிருப்தி சுப்ரா ராவ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரசிகர் மட்டிலும் திரையரங்கிலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு அளவுக்கு தாயின் மடியின் திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. ரசிகர் மட்டிலும் மக்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு தாயின் மடி திரைப்படம் சரோஜாதேவி மற்றும் எம்.ஆர். ராதா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக கலங்கரை விளக்கம் 1965ஆம் ஆண்டு கே. சங்கர் இயக்கத்தில் வெளிவந்தது. எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் ராதாரவி எம்.என். நம்பியார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. கலங்கரை விளக்கம் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் திரையரங்கில் எதிர்பார்த்த அளவுக்கு சராசரியாக ஒரு 100 நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது. ஓரளவு சராசரியான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் தான் கலங்கரை விளக்கம். அடுத்த திரைப்படமாக எங்கள் வீட்டு பிள்ளை 1965ஆம் ஆண்டு சாணக்கியா இயக்கத்தில் வெளிவந்தது. புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. எம்.என். நம்பியார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் சரோஜாதேவி இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த இரட்டை எம்.ஜி.ஆர். என்கிற கதாபாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிச்சிருப்பார். இந்த திரைப்படம் திரையரங்கில் 200 நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக எங்கள் வீட்டு பிள்ளை அமைந்தது. அடுத்த திரைப்படமாக ஆசை முகம் 1965ஆம் ஆண்டு பி.ஏ. பாளையா எம்.எஸ். சுப்பையா நாயுடு இசையில் வெளிவந்திருக்கும். இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் சரோஜாதேவி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கு ரசிகர் மட்டியில் ஆசை முகம் திரைப்படம் ஓரளவு ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைஞ்சது. எம்.என். நம்பியார் மற்றும் ஒரு வெகுளியான கதாபாத்திரத்தில் புரட்சித் தலைவர் அவர்கள் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் ஓரளவு ஆவரேஜாக ஆசை முகம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக அமைஞ்சது. அடுத்த திரைப்படமாக நாடோடி மன்னன் 1966ஆம் ஆண்டு பி.ஆர். பந்தலு இயக்கத்தில் வெளிவந்தது. எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் அன்பேவா திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. திரையரங்கிலும் ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு பட்டையை கலப்புற அளவுக்கு வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு அன்பேவா திரைப்படத்தில் இருக்க எல்லா பாடலுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது. படமும் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஒரு ஹிட்டாக அமைஞ்சது. அடுத்த திரைப்படமாக நாடோடி 1966இல் பி.ஆர். பந்தலு இயக்கத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் நாடோடி என்கிற அளவுக்கு அருமையாக கதாபாத்திரத்தில் புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். மற்றும் சரோஜாதேவி இருவருமே இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது. இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. பாக்ஸ் வசூலையும் கொடுத்தது. அடுத்த திரைப்படமாக
நான் ஆணையிட்டால் 1966ஆம் ஆண்டு சாணக்கியன் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் சரோஜா தேவி, கே.ஆர். போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு எதிர்பார்த்த கொடுத்தது, மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. பாட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது. படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக தாலி பாக்கியம். இந்த திரைப்படம் 1966ஆம் ஆண்டு கே.எஸ். நாகபூஷணம் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தின் புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன், சரோஜா தேவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு கலக்கலான ஒரு குடும்ப திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்தது. திரையரங்கிலும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது தாலி பாக்கியம். அடுத்த திரைப்படமாக பறக்கும் பாவை. 1966ஆம் ஆண்டு டி.ஆர். ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சூப்பரான பாடல் கொண்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. திரையரங்கிலும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. பறக்கும் பாவை மிகப்பெரிய ஒரு வெற்றி பாவை திரைப்படமாக அமைந்தது. புரட்சித் தலைவர் அவர்களும் சரோஜா தேவியும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி. அடுத்த திரைப்படமாக தெய்வத்தாய். இந்த திரைப்படம் 1964ஆம் ஆண்டு வெளிவந்தது. பி. மாதவன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் சரோஜா தேவி, நாகேஷ் போன்ற எம்.என். நம்பியார் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. திரைப்படத்தில் இருக்க பாட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது. தேவத்தாய் என்கிற அளவுக்கு ஒரு காதல் கலந்த ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக அரச கட்டளை. 1967ஆம் ஆண்டு எம்.எஸ். சக்கரவர்த்தி இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா, சரோஜா தேவி போன்ற இருவரும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. படம் பட்டையை கலப்புற அளவுக்கு வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது. மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் கொடுத்தது. அரச கட்டளை மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம். திரையரங்கிலும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல சக்கப்போடு போட்டு வசூல்லையும் சரி பட்டையை கலப்புற அளவுக்கு வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது. மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக அரச கட்டளை திரைப்படம் அமைந்தது. புரட்சித் தலைவர் நடிப்பு மிக அருமையான ஒரு கதாபாத்திரம் கொண்ட அரச கட்டளை மிகப்பெரிய ஒரு வெற்றி கட்டளையாக அமைந்தது. புரட்சித் தலைவர் மற்றும் சரோஜா தேவி இணைந்து 26 திரைப்படங்களை இணைந்து நடிச்சிருக்காங்க. 26 திரைப்படமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு தான். 1-2 திரைப்படங்கள் தான் தோல்வி திரைப்படமாக அமைந்தது. அனைத்து திரைப்படமே நல்ல ஒரு ஹிட்டு தான். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்